என்ன சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணியும் வீராவும் எப்படியாவது இன்னைக்கு வைஜெயந்தி வீட்டிலேருந்து நிறைய ஆதாரத்தை எடுத்தே ஆகணும். அதனால் நீங்கள் அவங்க கவனத்தையெல்லாம் வெளியே இருக்கணும்னா நீங்கள் குடுகுடுப்பான் பேசம் போட்டு அவங்க நம்புற மாதிரி நீங்கள் வெளியில் நடிச்சே ஆகணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வைகுண்டம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அம்மாடி நீ என்னமோ சொல்கிற, அந்த பொம்பளையை பார்த்தாக்கெல்லாம் நடனம் ஆடுது, காலெல்லாம் படன்னு நடுங்குது. சரி நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக சமாளிக்கிறேங்கிறாங்க. இங்கே பார்ப்பா நீ தான் பதனி விட்டேன்னு சொல்கிறீங்கள, அந்த மாதிரி கூவி கூவி அவங்கள வெளியில் கூப்பிட்டு நிறுத்தி அவங்க நம்புற மாதிரி 4 வார்த்தை சொல்லுப்பா, நாங்கள் அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறோங்கிறாங்க வீரா. சரிம்மா நான் எப்படியோ சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்பா வேஷம் போட்டு எப்படி கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி நல்ல காலம் பிறக்குது கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வெளியில் உட்காந்துருந்த போலீஸ் வந்து என்னையா இங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வெளியில் போங்கிறாங்க. அந்த போலீஸையே மிரட்டி வைகுண்டாம அந்த இடத்துல அதை ஏதோ சிவப்பு கலர் ஆட்டை வீசி விடுறாங்க. வீசி விட்டு தான் அந்த போலீஸே பயந்து போய் அடங்கி நிற்கிறாரு. வைகுண்டத்தோட சத்தம் கேட்டதும் வைஜெயந்தி ஆகட்டும் அந்த பாட்டி ஆகட்டும் எல்லாரும் வெளியில் வராங்க. வைஜெயந்தி துப்பாக்கியோட சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி பார்க்குறாங்க. ஆனாலும் வைகுண்டம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொஞ்சம் இடையில பரணியும் வீராவும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே என்ன இருக்குது எதை எடுக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தூங்குறக்க விடாமல் வீட்டுக்கு முன்னாடி இப்படி வந்து சத்தம் போட்டுட்ருக்கான். இவனை சுட்டு தள்ளணும்னு வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ துப்பாக்கி எடுக்கும்போது பீரோவில் இருந்து சில பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. வைஜெயந்தி அதை கவனிக்கல, வெளியில் வந்துடுறாங்க. அந்த நேரம் வீராவும் பரணியும் ஒளிஞ்சிருந்து அந்த கீழே கிடக்கிற பேப்பரையெல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதில் என்னடான்னு பார்த்தா வைஜெயந்தியோட வீட்டுக்காரரோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த பத்திரிக்கையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து விருமனோட ஃபோட்டோவையும் தூக்கிக்கிறாங்க. இதெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியில் ஓட்டமாக ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் வைஜெயந்தி துப்பாக்கி எடுத்து வைகுண்டத்தை மிரட்டும் போது வைகுண்டமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பப்பா இந்த குடுகுடுப்புக்காரனை வெளியில் விரட்டுக்குள்ளே போதுமடா சாமின்ட்டு வர்றாங்க வைஜெயந்தி. வைஜெயந்தி நீ யாரை வேணாலும் மிரட்டலாம், ஆனால் இவனையெல்லாம் இப்படியெல்லாம் மிரட்டக்கூடாது. அவங்க ஒவ்வொரு வாக்கு சொன்னாங்கன்னா அது உண்மையாக பழிக்குங்கிறாங்க பாட்டி. ஆமாம் பழிக்கும், உங்கள் காலத்தில் தான் இதெல்லாம் நம்புவீங்க, நான்லாம் நம்ப மாட்டேன்ட்டு போகிறாங்க வைஜெயந்தி. அடுத்த நாள் பரணி சண்முகத்தை பார்க்கறக்காக அங்கே ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஜெயிலில் அவங்கள பார்க்கறக்க அனுமதிக்கிறாங்க. அங்கே போய் சண்முகத்தை பார்த்ததும் டே நீ எப்படிடா இருக்கேங்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நான் கூடி சீக்கிரம் வந்துடுவேன். ஆமாம் நீ வைஜெயந்தி வீட்டுக்கு போனேங்கிறாங்க. போனேன்டா, அங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சதை எதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது ஏதாவது உனக்கு உபயோகமாகுதான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே சண்முகத்துக்கு புரிஞ்சு போச்சு. டேய் நீ வைஜெயந்தியோட வாழ்க்கையை அழிச்சிருக்க, ஆசாசியாக காதலிச்ச காதலன் உன்னால் அவங்க செத்துருக்காங்கங்கிறாங்க பரணி. அதனால தான் வைஜெயந்தி உன்னை பழி வாங்கறக்கு அலைகிறாங்கன்னு சொல்கிறாங்க பரணி. பார் பரணி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தது. இனிமே இதில் நான் மட்டும் இல்லை, அந்த அப்பா முருகனுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது. நீ வருத்தப்படாத, இதை போய் ரத்னா கிட்டையும் வருத்தப்படாத, கூடிய சீக்கிரம் அறிவழகனும் வெளியில் வந்துடுவான்னு போய் சொல்லுங்கிறாங்க சண்முகம். அறிவு வெளியில் வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை, கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுவான்னு சொல்ல அவள் சந்தோஷப்படுவாங்கிறாங்க சண்முகம். இதை தவிர இன்னும் வேறு ஏதாவது அந்த அம்மா மூலமாக தகவல் கிடைக்குமான்னு நானும் தேடி பார்க்குறேன்னு பரணி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பரணி மனசு கேட்காம திரும்பி வந்து டே சண்முகம் நீ ஒழுங்காத்தான் சாப்பிட்றியா, நீ ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உள்ளே இருக்கேன்னு என் மனசுக்கு பட்டாலும் அப்போவும் காரணத்தை பார்த்தா நீ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறியேன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க பரணி. நீ ஒன்றும் கவலைப்படாதல, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி நான் திரும்பி வெளியில் வரத்தானே போகிறேன். என் தங்கச்சிகளோட வாழ்க்கையை காப்பாற்றினா நான் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சாத்தானே ஆகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துடுவேங்கிறாங்க. சரிடா நீ பார்த்து பத்திரமா இரு, வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பரணி. இதை பாருல, எங்கள் அப்பா என் தங்கச்சி எல்லார்ட்டையும் நீ பார்த்துக்கோ, எல்லாமே நான் மட்டும் கஷ்டப்படல, நீயும் கூடவே இருந்து எனக்கு துணையாக இருக்க, அந்த சப்போர்ட்டில் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எப்படியோ என் தங்கச்சியை நான் காப்பாற்றிடுவேன்னு உறுதியாக சொல்கிறாங்க சண்முகம். அடுத்த நாள் காலையில் வைஜெயந்தி அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா நீ போய் காப்பி போடு, நான் அவர் படத்துக்கு பூ போட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி வைஜெயந்தி நீ சீக்கிரம் வா, நான் போய் காப்பி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சமையல் கட்டுக்கு போகிறாங்க. இங்கே வைஜெயந்தி பூ போடலான்ட்டு போய் விருமனோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அங்கே விருமன் ஃபோட்டோவை இல்லாமல் இருக்கும்போதும் அதிர்ச்சி அடைகிறாங்க வைஜெயந்தி. என்னது அவர் ஃபோட்டோ எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு உடனே சிறுன்னு கோவத்தில் நிற்கிறாங்க. அம்மா இங்கே வந்து பாரு, இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. அந்த பாட்டி அலறி அடிச்சுக்கிட்டு என்னம்மா வைஜெயந்தி இப்போ தான் நான் காப்பி போடலான்னு போனேன், அதுக்குள்ளே எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அங்கே விருமனோட ஃபோட்டோவை காணோம். ஐயோ என்னது மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை காணுமேங்கிறாங்க. அப்போ தான் கௌதமும் அலறிக்கிட்டு வராங்க. அம்மாம்மா என் ரூமில் ஏதோ திருட்டு போயிருக்குமா, நியூஸ் பேப்பர் எல்லாம் காணாங்கிறாங்க. இதை கேட்ட வைஜெயந்தி நியூஸ் பேப்பரையும் காணா விருமனோட ஃபோட்டோவையும் காணானா அப்போ யார் வந்து இதை திருடியிருப்பா, என்னது நியூஸ் பேப்பர் கூடவா திருட வருவான் அப்படிங்கிறாங்க பாட்டி. வைஜெயந்தி இது ரொம்ப அவமானமாக நினைக்கிறாங்க. என் வீட்டில் வந்து ஃபோட்டோவையும் நியூஸ் பேப்பரையும் திருடியிருக்கான்னு, அப்போ அந்த திருட யாராக இருக்கும் நான் கண்டுபிடிச்சா ஆகணும், இது எனக்கு ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிறாங்க வைஜெயந்தி.
அங்கே உடனே குருவும் வராரு. குருவுக்கிட்ட சொல்கிறாங்க, இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம உடனே பார்த்தாகணுங்கிறாங்க. அப்போ வைஜெயந்திக்கு சண்முகத்து மேலே சந்தேகம் வருது. ஆமாம், அந்த சண்முகம் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த சண்முகம் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கா மேடம்ங்கிறாங்க. மேடம், அவன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது மேடம், அவன் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான், ஜெயிலேருந்து எப்படி வெளியில் வந்திருக்க முடியும்னு குரு சொல்கிறாங்க. அவன் வரலைன்னா அப்போ வேறு யார் வந்திருப்பா, அவன் வரலைன்னா வேறு யார் அவரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு சந்தேகத்துலேயும் கோவத்துலேயும் நிற்கிறாங்க வைஜெயந்தி. என் வீடேறி வந்து அவரோட ஃபோட்டோவை திருடிட்டு போயிருக்காங்கன்னா அது யாருன்னு கண்டுபிடிச்சா ஆகணும், கண்டுபிடிச்சு அவனை சுட்டு தள்ளணுங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க குரு. வைகுண்ட வீட்டில் வீடே கோலாகலமாக கிருஷ்ணர் படம் வச்சு அப்படியே நிறைய பலகாரமெல்லாம் படைச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ரத்னா, பரணி எல்லாரும். இதை பார்த்த வைகுண்டம் சொல்கிறாங்க, ஆமாம்மா, நம்ம வீடு இருக்கிற நிலமையில இது வேறையா, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க வைகுண்டம். அப்பா, குடும்பம்னு இருந்தால் கஷ்டம் வரத்தான் செய்யும், அதுக்காக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் விட முடியுமா என்ன? நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதுக்கு, வாங்க வந்து சாமி கும்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்க பரணியும் ரத்னாவும். சண்முகம் வீட்டில் இல்லாது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் இப்படி கூப்பிடுறீங்க, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் அரமணசோடு எழுந்திரிச்சு வந்து சாமி கும்பிடலான்னு வராங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பரணி கூட எதிர்பார்க்கல அங்கே சண்முகம் வருவாங்கன்னு. அப்போ முத்துப்பாண்டி சண்முகத்தை கூட்டிகிட்டு வராங்க. சண்முகம் அங்கே வந்ததை எதிர்பார்க்காத குடும்பமே எல்லாரும் சண்முகத்தை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷத்தோடு ஓடி வந்து பரணி சண்முகத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறீங்களா வீட்டில் அப்படின்னு சண்முகம் கேட்கவும், ஆமாடா, நீ வர்ற நேரமாச்சே, அதுதான் சரி, உன்னையும் வரவேற்கிற மாதிரி இருக்கட்டுமேனு நாங்கள் கொண்டாடணுங்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்களோட கூட சேர்ந்து சாமியை கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வைஜெயந்தி டியூட்டிக்கு போகலான்ட்டு வைஜெயந்தி, குரு, கௌதம் 3 பேர் வந்துட்டு இருக்கும்போது அப்போ வைஜெயந்தி சரியான உக்கிர கோவத்தில் இருக்காங்க. என் வீட்லேயே திட்டிருக்கானா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கம், கேவலங்கிறாங்க. அவனாக இருந்தாலும் சரி, அவனை சாயந்தரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. அம்மா விடுங்கம்மா, அப்பாவோட ஃபோட்டோ தானே, வேறொரு பிரிண்ட் போட்டுக்கிட்டா போதுங்கிறாங்க கௌதம். டேய், அறிவில்லையாடா உனக்கு? சாதாரண திருடன் ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ளேயே தைரியமாக பூந்து வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ என்னோட பதவிக்கு என்னடா மரியாதை? என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் என்ன மரியாதை? என் வீட்டில் இருந்து எந்த பொருளை எடுத்தவனையும் நான் சும்மா விட மாட்டேன். அவன் மட்டும் என்கிட்ட சிக்கட்டும், அவனை நேருக்கு நேராக வச்சு ஷூட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எதிரவே பரணி, சண்முகம் 2 பேரும் வந்து வண்டியில் நிற்கிறாங்க. இப்போ வைஜெயந்தி கார் பிரேக் போட்டு குரு, கௌதம், வைஜெயந்தி 3 பேரும் இறங்குறாங்க. வந்ததும் குரு கேட்குறாங்க, என்ன சண்முகம், ஜெயிலுக்கு போய் உனக்கு புத்தி வரலையா? என்ன போலீஸ் அதிகாரி காருக்கு முன்னாடி கொண்டு வந்து வண்டியை நிறுத்தியிருக்கேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதிகாரி சார், நம்ம மேடத்துக்கு சொந்தமான ஒரு பொருள் ஒன்று அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க சண்முகம். இதை கேட்டது, என்ன சண்முகம், வீராவையா என்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் கேட்குறாங்க வைஜெயந்தி. ஐயோ மேடம், நான் சொன்னது பொருள், ஆனால் வீர ஒரு பொருள் இல்லையல்ல, அவன் என் தங்கச்சி, அவளை நான் இனிமேல் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இது உங்களுக்கு சொந்தமான பொருள், உங்ககிட்டயே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். வீரா அந்த பொருளை எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது வீரா போய் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர்றாங்க. பார்த்ததுமே சண்முகத்து மேலே சரியான கோபத்தில், உன்னை பழி வாங்காத விட மாட்டேன், உன் குடும்பத்தையே அழிப்பேங்கிறாங்க. இந்த மாதிரி சவால் விட்ட பொம்பளைங்க நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க.